ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு பிடி அன்கட். முன்னதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கி இன்று 3வது நாள் நடந்து வருகிறது. சட்டமன்றத்தில் கறிக்கோழி விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. கறிக்கோழி விலை உயர்வு குறித்து அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது, கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது உரை நிகழ்த்த வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளையும் பார்த்தோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான பதில் தயாராகி வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக்கணும். நாங்க மறுக்கல. கொஞ்சம் உட்காருங்க. முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். சொல்ல வேணாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. கறிக்கோழி பிரச்சினை தொடர்பாக அதிமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வரக்கூடிய நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான பதில் தயாராகி வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். பதில் தயாரானதும் அது குறித்து விவாதிக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கறிக்கோழி விலை உயர்வு பிரச்சினை தொடர்பாக அதிமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதை இப்போது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு
அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். சொல்லுகிறார், அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக்கணும் என்று கேள்வி. நாங்க மறுக்கல கொஞ்சம் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கறிக்கோழி விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அது மீதான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி இதற்கான பதிலை தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அது குறித்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கறிக்கோழி விவகாரம் குறித்து பதில் தயாரானதும் அது குறித்து விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கறிக்கோழி பிரச்சினை தொடர்பாக அதிமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.